இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் தற்போதைய கதை. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர், கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடவில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஊரை பத்தி. இந்த டிஜிட்டல் உலகத்துல நெட் இல்லாம நம்ம யாராலையும் இருக்க முடியாது. ஆனா ஒரு ஊர் இருக்கு, அங்க சிக்னலே கிடையாது. அங்க நடந்த சில முன்னாடி பின்னாடி தெரியாத சம்பவங்கள் தான் இந்த கதை. லெட்ஸ் டைவ் இன்டு சிக்னல் இல்லாத ஊரு. நிழல்பட்டி ஒரு அழகான கிராமம். வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்துல இருக்க இந்த ஊரு மேப்லயே சரியா தெரியாது. இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க மொபைல் டவரே கிடையாது. நம்ம ஹீரோ அர்ஜுன் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஃப்ரம் பெங்களூர். அவனுக்கு எப்பவுமே ஒர்க் ஸ்ட்ரெஸ், மீட்டிங்ஸ் அண்ட் நான் ஸ்டாப் நோட்டிஃபிகேஷன்ஸ். டாக்டர் அவனை டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதனால அர்ஜுன் அவனோட தாத்தா ஊரான நிழல்பட்டிக்கு போக டிசைட் பண்றான். த ஜர்னி பிகின்ஸ். பஸ்ல போகும்போதே சிக்னல் குறைய ஆரம்பிச்சது. சார், இங்க நெட்வொர்க் வரல, அர்ஜுன் பஸ் கண்டக்டர் கிட்ட கேட்டான். கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, இந்த ரூட்ல நோ சர்வீஸ் தான் உங்க பெர்மனன்ட் நெட்வொர்க். மொபைல உள்ள வைங்க. அர்ஜுன் ஷாக் ஆயிட்டான். வாட்ஸ்ஆப் இல்லாம இன்ஸ்டாகிராம் இல்லாம எப்படி 10 டேஸ் இருக்க போறோன்னு அவனுக்கு திகிலாச்சு. ஊருக்குள்ள கலடி எடுத்து வச்ச உடனே அர்ஜுனுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி தெரிஞ்சது. மக்கள் எல்லாம் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. யார் கையிலயும் ஃபோன் இல்ல. அர்ஜுன் அவனோட தாத்தா வரதராஜன் வீட்டுக்கு போனான். வாப்பா அர்ஜுன், என்ன உன் டப்பா வேலை செய்யலையான்னு தாத்தா கேளினாரு. டெய்லி ரொட்டீன். காலையில 5 மணிக்கு கொக்கு சத்தம் கேட்டு எழுந்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால், கம்புக்கூழ் அண்ட் திண்ணையில உட்காந்து சாப்பிடுற அன்பு. ஊரு மந்தையில உள்ள பெரியவங்க கூட கதை பேசுறது. அர்ஜுன் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டான். அடிக்கடி பாக்கெட்ல கை போடுவான், ஃபோனை தொடுவான். இட்ஸ் கால்ட் ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். ஃபோன் அடிக்காமலே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஊரோட ஒரு கார்னர்ல ஒரு பழைய துருப்பிடிச்ச அயன் டவர் இருந்துச்சு. அர்ஜுன் அதை பார்த்து தாத்தா கிட்ட கேட்டான். தாத்தா, இது டவர் தானே, பின்ன ஏன் சிக்னல் வரல? தாத்தா முகம் மாறிடுச்சு. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரைவேட் கம்பெனிக்காரங்க போட்டாங்க. ஆனா அது வந்த உடனே ஊர்ல மக்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. யாரும் யாருக்குள்ளவும் பேசல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அந்த டவர் டேமேஜ் ஆச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அதை சரி பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அர்ஜுனுக்கு இது புரியல. கம்யூனிகேஷன் இல்லாம எப்படி மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு யோசிச்சான். ஒரு நாள் ராத்திரி ஊர்ல ஒரு பெரிய ஸ்டார்ம், புயல். மரங்கள் எல்லாம் விழுந்துடுச்சு. ஒரு சின்ன பையனுக்கு பாம்பு கடிச்சிடுச்சு. எமர்ஜென்சி. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண முடியல. அர்ஜுன் பதட்டமா ஆனான். சிக்னல் இருந்தா இப்போ ஹெல்ப் கேட்டிருக்கலாம்னு கத்துனான். ஆனா அந்த ஊர்ல உள்ள மக்கள் தொடுன்னு வேலை செஞ்சாங்க. அவன் மலை அடிவாரம் வரை ஓடி போய் நியூஸ் சொன்னான். ஹெர்பல் மெடிசன் வச்சு பாய்சனை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் டார்ச் லைட் வச்சு பாத்தை கட்டி ஆம்புலன்ஸ் வர்ற வரை கூட்டிட்டு போங்க. சிக்னல் இல்லானாலும் மக்களுக்குள்ள ஒரு ஹியூமன் சிக்னல் இருந்துச்சு. ஒரு தகவல் காற்று தீயா பரவுச்சு. கவின் புழைச்சிக்கிட்டான். அர்ஜுனோட 10 டேஸ் முடிஞ்சது. அவன் பெங்களூர் திரும்ப போகணும். அவன் இப்ப போனை எடுத்து பார்த்தான். பேட்டரி ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு அதை ஓபன் பண்ண தோணல. அர்ஜுன் தாத்தா கிட்ட சொன்னான். தாத்தா, 4G 5Gன்னு ஸ்பீட தேடி ஓடின நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷங்களை மறந்துட்டோம். இங்க சிக்னல் இல்ல, ஆனா கனெக்ஷன் இருக்கு. அங்க சிக்னல் இருக்கு, ஆனா கனெக்ஷன் இல்ல. Moral of the story: Technology is a tool, not a life. Real connection happens through the heart, not through towers. கதையோட முடிவு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனா அதுவே நம்ம வாழ்க்கையை கட்டி போடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். Until then, stay connected with humans, not just signals.